Taste the Daily. வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற தவறினால் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அரசு ஊழியர்களின் கோபத்தை திமுக சந்திக்க நேரிடும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் எம் சீனிவாசன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் எம் சீனிவாசன், அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை கிடப்பில் போட்டுள்ள தமிழக அரசின் மீதான கோபங்களை தெரிவிக்கும் விதமாக வருகிற 10ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் 24 மணி நேர தர்ணா போராட்டமும் அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த போராட்டங்களும் நடைபெறும் என எச்சரித்துள்ளார். இன்றைக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கின்ற வகையில் இந்த மறியல் போராட்டத்தை திட்டமிட்டிருக்கின்றோம். ஆக இதற்கும் இந்த அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் மார்ச் மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நடத்தி எங்களை ஒட்டுமொத்த எதிர்ப்பை இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் உள்ள கண்ணாடி மாளிகையை முறையாக பராமரிக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். பூங்காவின் மையப்பகுதியில் உள்ள கண்ணாடி மாளிகையில் முறையான பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கண்ணாடி மாளிகையின் உட்பகுதியில் உள்ள இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. பூங்காவிற்குள் செல்ல நுழைவு கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கும் தோட்டக்கலைத்துறையினர் கண்ணாடி மாளிகையில் உள்ள இரும்பு கம்பிகளில் பெயிண்ட் அடித்து சீரமைக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் புதுகும்மிடிப்பூண்டி தனியார் தொழிற்சாலையில் பணியின் போது விபத்தில் ஊழியர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரும்பு மூலக்கூறு தயாரிக்கும் தனியார் ஆலையில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்த பிரபாகரன் என்பவர் வேலையில் இருந்தபோது கன்வேயர் பெல்ட்டில் சிக்கி உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த பிரபாகரனின் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் உரிய முறையில் இழப்பீடு வழங்க கோரி ஆலையின் நுழைவாயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இதில் பெண்கள் என்றும் பாராமல் 20க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக காவல்துறை சிறைபிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வீட்டை ஜப்தி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து போலீசார் முன்னிலையில் பூச்சி மருந்தை குடித்த தம்பதியால் பரபரப்பு ஏற்பட்டது. வல்லநாடு பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்த லாரி டிரைவரான சங்கரன் வீட்டை அடகு வைத்து தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் கடன் பெற்றார். ஒரு கட்டத்தில் கடனை திரும்ப செலுத்த முடியாததால் வீட்டை ஜப்தி செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து வீட்டை ஜப்தி செய்ய வந்த போலீசார் முன்னிலையில் சங்கரன் மற்றும் அவரது மனைவி பத்ரகாளி ஆகியோர் பூச்சி மருந்தை குடித்தனர். இதில் சங்கரன் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் சந்திரராமபுரம் பகுதியில் திமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரின் கூட்டாளிகள் பட்டா நிலத்தில் உள்ள புளிய மரங்களை வெட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியது. முருகன் என்பவருக்கு சொந்தமான நிலத்திலிருந்து 6 புளிய மரங்களை திமுகவை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் மற்றும் அவரது மகன் உட்பட 4 பேர் சேர்ந்து ஜேசிபி வாகனம் மூலம் வெட்டி சாய்த்தனர். தகவல் அறிந்து நில உரிமையாளர் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளார். திராவிட மாடல் கட்சியினர் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவது பலரையும் அச்சமடைய வைத்துள்ளது. மரம் 6 மரம் காய்ச்சி கிடந்துச்சு. திருப்பி நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். முதலமைச்சருக்கு கொடுத்தேன். டிஆர்ஓ, ஆர்டிஓ அனைத்து ஆய்வாளர்களுக்கு நான் ஒரு பெட்டிஷனை கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மதிப்பு எவ்வளவு இருக்கும்? குறைஞ்சது இப்ப 6 மரமா 10 லட்ச ரூபா 12 லட்ச ரூபா வேற. முக்கிய காரணம் ஊராட்சி மன்ற தலைவர் போற பக்கம் பூராமே இந்த ஆக்கிரமும் இந்த அக்குறுமம் இதை தாங்க முடியாத செயலில் ஈடுபடுறாரு. மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பதில்லை என மயிலாடுதுறையில் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். பூந்தாளை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இதில் மனு அளிக்க வந்த கருவேலி கிராமத்தைச் சேர்ந்த ராமு என்ற விவசாயி தனது வாய்க்கால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கடந்த முறை ஆக்கூரில் நடைபெற்ற கூட்டத்தில் மனு அளித்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். என்னதான் விதவிதமாக பெயர்களை வைத்து திட்டம் தொடங்கினாலும் விடியா திமுக அரசின் அதிகாரிகளும் அமைச்சர்களும் முறையாக செயல்பட மறுக்கின்றனரே என மக்கள் விமர்சிக்கின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆட்டோ ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். பேர்ணாம்பட்டியிலிருந்து ஆம்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்த ஆட்டோ மாச்சம்பட்டு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட 3 பேரும் ஆட்டோவின் பின்னால் பைக்கில் வந்து மோதிய தம்பதி என மொத்தம் 5 பேர் படுகாயமடைந்தனர்.